ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து ஆதியாகமம் புஸ்தகம் 49 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இங்கே நப்தலியை குறித்து யாக்கோபு, தகப்பன் யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே ஆசீர்வதிக்கிறார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இந்த நப்தலியை பெற்றெடுக்கும் போது அவனுடைய தாய் அவனுக்கு பெயர் வைக்கும்போது சொல்றா, மகா போராட்டமாய் போராடி நான் மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறார். சோ போராட்டத்தின் மத்தியிலே மேற்கொண்டு பிறந்தவன் தான் நப்தலி. அவனுடைய பெயரினுடைய அர்த்தம் போராட்டத்தில் மேற்கொண்டு பிறந்த ஒரு மகன் என்று சொல்லி அவனுடைய தாய் அவனுக்கு பெயர் வைத்தாள். இந்த நப்தலியை குறித்தான் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை இந்த தேசத்துல ஆண்டவர் கொடுத்து ஒரு பெண்மானை போல கத்த நம்மை விடுதலையோடு உலாவ கத்த நம்மை இந்த தேசத்திலே ஆண்டவர் ரட்சித்து வேறு பிரித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம மேல ஆண்டவருக்கு இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், இன்பமான வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நாம் வசனிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதனாலதான் சங்கீதங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சோ அந்த பிரசித்தப்படுத்த ஆரம்பிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க அவங்க அடுப்பின் அடியில கிடக்கிறவர்கள் போல இருந்தாலும் அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட பாத்திரமாய் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள். சோ இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் இன்பமான வசனங்களை வசனிக்கணும். இரண்டாவது, ஆண்டவர் பெண்மானை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் என்று வாசிக்கிறோம். சோ ஒரு பெண்மான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது அது தன்னுடைய கஷ்டமான அந்த பிரசவ நேரத்திலே அது தன்னுடைய குட்டிகளை பெற்றெடுத்து காட்டையே நிரப்புற அளவுக்கு நிறைய குட்டிகளை பெற்றெடுக்கும். இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மை வாழ்க்கையிலையும் அநேக நன்மைகளை, அநேக ஆத்துமாக்களை வெளியே ரிலீஸ் பண்றவங்களாக கர்த்தர் நம்மை இந்த தேசத்துல விடுதலை கொடுத்து கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த நப்தலியை குறித்து மோசே தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். சோ இந்த மாதிரி ஆண்டவருடைய வசனங்களை பேசுகிற பிள்ளைங்க, ஆண்டவரை நம்பி அநேக நன்மைகளை பெற்றெடுக்கிற, ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிற, அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற பெண்மான் போல வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தயவு அவங்க மேல இருக்கும். அவங்க திருப்தி அடைந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, மேய்ச்சி செய்யும் தென் திசையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். நிறைய சுதந்திரங்களை கர்த்தர் அவர்களுக்கு தருவார். இதை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பங்கள் போராட்டங்களா இருக்கலாம், ஆனால் மேற்கொண்டு இன்றைக்கு ஒரு விடுதலை காட்சி சுவாசித்துக் கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவருடைய வசனங்களை பேசுங்க, அநேக நன்மைகளை, ஆத்துமாக்களை பெற்றெடுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.